வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான தொழில்முறை திறனறி தேர்வு வினாக்கள் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இது போல் பல வீடியோக்கள் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் எம்ஹெச்சி டிஎன்எஸ்டிசி டிரைவர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸு, தமிழ், ஜிகே கொஸ்டின்ஸ், அது மட்டும் இல்லாமல் இது போல் தொழில்முறை திறனறி தேர்வு வினாக்கள் இந்த மாதிரி பல வீடியோக்கள் இருக்குது, பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். கனரக வாகனங்களில் டயர்களின் அளவு. ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. ஒன்பது 20. கனரக வாகனங்களில் டயர்களின் அளவு 9 20. எந்த சாலைகளை மத்திய அரசு பராமரிக்கிறது? இது போல உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம். எந்த சாலைகளை மத்திய அரசு பராமரிக்கிறது? தேசிய நெடுஞ்சாலைகள். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாநில அரசையும் ஒருங்கிணைச்சு பார்க்கறது எது? மத்திய அரசு. இப்போ சாலைகள்லேயே பெரிய சாலைகள் எது நம்ம சொல்ல வரோம்? தேசிய நெடுஞ்சாலைகள். நிறைய டைப் ஆஃப் சாலைகள் இருக்குது, மாநில, மாவட்ட, கிராம. ஆனால் ஃபஸ்ட்டு எது நம்ம சொல்லுவோம்? தேசிய நெடுஞ்சாலைகள், நேஷ்னல் ஹைவே, அதுதானே? ஓகே. அது போல் மாநில அரசுலாம் இருந்தாலும் பொதுவாக பெருசுங்கிற மாதிரி எது மாதிரி கொண்டு வருவோம்? மத்திய அரசு தான். அப்போ இருக்கிறதுல பெருசு எது? மாநில அரசுகளை விட மத்திய அரசு பெருசுன்னு சொல்லுவோம். அப்போ இதில் குழப்பமே இல்லாமல் ஞாபகம் வச்சுக்கலாம். தேசிய நெடுஞ்சாலைகள் பெருசு, அது போல் மாநில அரசை விட மத்திய அரசுக்கு பவர்லாம் அதிகம்னே வச்சுக்கலாம். அப்போ மத்திய அரசு பெருசு, அப்போ தேசிய நெடுஞ்சாலைகள் பெருசு, மத்திய அரசு பெருசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைனா இப்படி ஞாபகம் வச்சுக்காங்க. என்சி, என்னன்னா தேசிய, நேஷ்னல் ஹைவே. சீனா சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட். அது மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ என்சின்னு ஒரு க்ளூ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்துக்கு நான் க்ளூ தரேன். நேஷ்னல் ஹைவே சென்ட்ரல் கவர்மெண்ட், தேசிய நெடுஞ்சாலைகள் மத்திய அரசு பராமரிக்கிறது. அப்போ எப்போவுமே மறக்காது. என்சி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சி ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் எந்த சாலைகளை மாநில அரசு பராமரிக்கிறது? மாநில நெடுஞ்சாலைகள். இதில் குழப்பமே கிடையாது. மாநில அரசு, மாநில நெடுஞ்சாலைகள். இப்போ தேசிய நெடுஞ்சாலைகள், நேஷனல் ஹைவே எது பார்த்தோம்? மத்திய அரசு பார்த்தோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்சி பார்த்தோம். மாநில அரசுக்கு எஸ்எஸ் ஞாபகம் வச்சுக்காங்க, மறக்காது. இதுவும் ஸ்டேட்டு, இதுவும் ஸ்டேட்டு. மாநில அரசு, மாநில நெடுஞ்சாலைகள். மாநிலம்னா ஸ்டேட் தானே வரும். அப்போ எஸ்எஸ் அப்படின்னா மாநில அரசு மாநில நெடுஞ்சாலைகளை பராமரிக்கிறது. எந்த சாலை பஞ்சாயத்துகளால் பராமரிக்கப்படுகிறது? கிராம சாலைகள். பஞ்சாயத்துகளால் பராமரிக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா கிராம சாலைகள். இதுவுமே ஞாபகம் வச்சுக்கலாம். கிராமம்னா என்ன? வில்லேஜ், வி. பஞ்சாயத்துக்கு பி, விபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ வில்லேஜ் பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத். அப்போ கிராம சாலைகளை எது பராமரிக்கிறது? பஞ்சாயத்து பராமரிக்கிறது. அப்போ விபின்னு க்ளூ ஞாபகம் வச்சுக்காங்க. இது மாதிரி க்ளூவை ஒரு தனியாக நோட்டு போட்டு எழுதி வச்சுட்டிங்கன்னா கடைசியாக எக்ஸாம் போகிறதுக்கு ஒரு 5 days இல்லை 10 days முன்னாடி நீங்கள் ரிவிஷன் விடும்போது இப்படி டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம் எக்ஸாமுக்கு, ரிவிஷனுக்கு. பெரிய மாவட்ட சாலைகளை எது பராமரிக்கிறது? இதுவும் மாநில அரசு தான். பெரிய பெரிய மாவட்ட சாலைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பராமரிக்கிறது மாநில அரசு தான். இதுக்கும் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பிடிஎஸ். பினா பிக், பெருசு, சரிங்களா? டினா
டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம், அதான் பெரிய மாவட்ட. பி பிக்கு டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட. எஸ்ங்கிறது என்னது ஸ்டேட்டு மாநில அரசு. நம்ம லாஸ்ட்டில் வைக்கிறது எல்லாமே அந்த அரசு எது மத்திய அரசா மாநில அரசா பஞ்சாயத்தான்னு கடைசி வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டில் கொடுக்கறது அந்த எந்த சாலைங்கிறத கொடுக்குறோம். ஓகே க்ளூவில். ஸோ பிடிஎஸ் அப்படின்னா பெரிய மாவட்ட சாலைகளை பராமரிப்பது மாநில அரசு, ஸ்டேட் கவர்மெண்ட். அதை ஞாபகம் வச்சுக்கலாம். இது இல்லாமல் இன்னொரு சாலையும் இருக்குது. அதாவது மற்ற மாவட்ட சாலைகள்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஐஆர்டியில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கிராமம், தேசிய, மாநிலம் அதெல்லாம் பார்த்துட்டோம். அது இல்லாமல் பெரிய மாவட்டம் ஒன்று பார்த்துட்டோம். இதுதான் இந்த மாநில அரசு. ஆனால் மற்ற மாவட்ட சாலைகளை எது பராமரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசு உதவியுடன் பஞ்சாயத்து யூனியனால் பராமரிக்கப்படுகிறது. மற்ற மாவட்ட சாலைகள்னு கொடுத்துருந்தாங்கன்னா மாநில அரசு உதவி பண்ணுது. ஆனால் யார் பராமரிக்கிறாங்க? பஞ்சாயத்து யூனியனால் பராமரிக்கப்படுகிறது. அது ரேராக உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண கேட்க மாட்டாங்க. பட் கேட்டாலும் தெரிஞ்சுக்கோங்க. திடீர்னு ஒரு கொஸ்டின் டஃப் வைக்கலான்னு கூட கேட்கலாம். மற்ற மாவட்ட சாலைகள் மாநில அரசு உதவியுடன் பஞ்சாயத்து யூனியனால் பராமரிக்கப்படுகிறது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷ்னல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலைகள், சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு. அடுத்து மாநில நெடுஞ்சாலைகள் எஸ்எஸ் ஸ்டேட் கவர்மெண்ட். மாநில அரசு பராமரிக்கிறது மாநில நெடுஞ்சாலைகள், அது பார்த்துட்டோம். விபி கிராம சாலைகள் வில்லேஜ் சாலைகள் பஞ்சாயத்து பராமரிக்குது, விபி. அடுத்து ஒன்று பார்த்தோம் பிடிஎஸ் பெரிய பிக்கு டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட, ஸ்டேட் கவர்மெண்ட்டு. பெரிய மாவட்ட சாலைகளை பராமரிப்பது எது? மாநில அரசு. என்சிஎஸ்எஸ் விபி பிடிஎஸ் இப்படி தனியாக எழுதி வச்சுக்காங்க. இன்னொரு மற்ற மாவட்ட சாலைகள் நான் சொன்ன மாதிரி தனியாகவே எழுதி வச்சுக்காங்க. வாகனத்தின் கூண்டை தாங்கி நிற்பது எது? சேசிஸ். பேட்டரியிலிருந்து வரும் மின்சாரம் எதன் மூலம் உயர் அழுத்தம் அடைகிறது? பேட்டரியிலேருந்து மின்சாரம் வருது, எதன் மூலம் வந்து அது உயர் அழுத்தம் அடைகிறது? இக்னிஷன் காயில். பெட்ரோல் காற்று கலந்த கலவை எரிவதற்கு தேவையான மின் பொறிகளை தருவது. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நடந்த டிரைவர் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பெட்ரோல் காற்று கலந்த கலவை எரிவதற்கு தேவையான மின் பொறிகளை தருவது எது? ஸ்பார்க் பிளக். பெட்ரோல் காற்று கலந்த கலவை எரிவதற்கு தேவையான மின் பொறிகளை தருவது. பொறின்னு வந்திருக்கு பாருங்க. பொறினாலே ஸ்பார்க்னு அர்த்தம். தீப்பொறி, மின் பொறி இதெல்லாம் என்னது? ஸ்பார்க்கு. அப்போ ஸ்பார்க் பிளக், அந்த மின் பொறி தரது எது? ஸ்பார்க் பிளக். என்ஜின் ஆயில் அழுத்தத்தை எதன் மூலம் அறியலாம்? ஆயில் ப்ரெஷர் கேஜ். அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? என்ஜின் ஆயில் அழுத்தம், ஆயிலோட அழுத்தம். அழுத்தம்னாலே இங்கிலீஷில் என்ன வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் தான் மீனிங். சரிங்களா? டைரக்ட் மீனிங் தான் இது. ஆயில் அழுத்தம். அப்போ ஆயில் ப்ரெஷர் கேஜ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இங்கே. இந்த கேஜ் அப்படின்னா அந்த கருவின் சாதாரணமாக அதுக்கு மீனிங். சரிங்களா? கேஜ்னா கருவி. அப்போ இங்கே ஒரு கருவி மூலம் தான் அறிய போகிறோம். ஆயில் அழுத்தம். அப்போ ஆயில் ப்ரெஷர் கேஜ். சிம்பிளாக புரிஞ்சுட்டு படிங்க, ஈஸியாக இருக்கும். ஆயில் ப்ரெஷர் கேஜ் ஆயில் அழுத்தத்தை அளவிட உதவும் கருவி. கனரக வாகனங்களில் எந்த வரிசையில் எரிபொருள் ஸ்ப்ரே செய்யப்படுகிறது?
142635 கனரக வாகனங்களில் எந்த வரிசையில் எரிபொருள் ஸ்ப்ரே செய்யப்படுகிறது அப்படின்னா 142635. இதை நீங்கள் மனப்பாடம் கூட பண்ணிக்கோங்க. இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நடந்த எக்ஸாம்னு கேட்டிருக்காங்க. டிரைவர் எக்ஸாமில் உங்களுக்கு 2023 நடந்த எக்ஸாம்லேயும் இந்த கேள்வி வந்து உங்களுக்கு வந்திருக்கு. தொழில்முறை திருவினாக்களுக்குள்ளே அதில் ஒரு கொஸ்டினாக இது வந்திருக்கு. அதனால் இந்த கொஸ்டின் வந்து ஞாபகம் வச்சுக்காங்க. ஏதாவது ஒரு க்ளூ ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 14 ஞாபகம் வச்சுக்காங்க. அதில் எந்த கன்ஃபியூஷனும் வரக்கூடாது. 14, 26, 35 மனப்பாடம் தான் பண்ணிக்கணும். டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. இதுலேயே உங்களுக்கு ஜென்ரல் தமிழ், மேக்ஸ் கொஸ்டின்ஸ், ஜிகே கொஸ்டின்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த தொழில்முறை தேர்வு வினாக்கள், ஃபர்ஸ்ட் எய்ட் கொஸ்டின்ஸு, போக்குவரத்து சின்னங்கள், இதை பற்றி எல்லா கேள்விகளும் அடங்கிய தொகுப்பாக தான் இருக்கும். 2023 நடந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் மாடலும் அப்படியே கொடுத்துருக்கோம் நாங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரே அமௌண்ட்லேயே டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணிவிடுவோம். குரூப் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. குரூப்பில் எல்லோரும் ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த வீக் எண்டு வந்து நான் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். முடிஞ்சளவு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். படத்தில் உள்ள குறியீடு குறிப்பிடுவது எது? வலது புறத்தில் திரும்பும் செய்கை. எப்படி உட்கார்ந்துருக்காரு பாருங்க, எங்க திருப்புறாருன்னு பாருங்க. ஸோ படத்தில் உள்ள குறியீடு வலது புறத்தில் திரும்பும் செய்கை. படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது. வாடகை கார்கள் நிறுத்துமிடம். இது போல் பி போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் போட்டுட்டு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் அதுக்கு கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ அதை நிறுத்திக்கலாம்னு அர்த்தம். இது வந்து காமனாக எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அந்த இடத்துல நிறுத்திக்கலாம் அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். ஸோ இது வந்து அலவுடுன்னு அர்த்தம் மெயினாக இந்த மாதிரி பி கொடுத்தா. ஸோ இதுக்கு வந்து வாடகை கார்கள் நிறுத்துமிடம். படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது எது? நான் வந்து இங்கே 2 பிக்சர் கொடுத்துருக்கேன். 2 பிக்சருமே ஒன்று தான். உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாதுங்கிறதுனால இங்கே தனியாக கொடுத்துருக்கேன் நெட்லேருந்து எடுத்து. பட் உங்களுக்கு அந்த புக்கில் அவங்க கொடுக்குற ஐஆர்டி புக்கில் அவங்க கொடுக்குற வெப்சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் தான் இருக்கும். கொஞ்சம் புரியாத மாதிரி தான். அதனால தான் உங்களுக்கு 2 பிக்சரும் கொடுத்துருக்கேன். எதுனாலும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இந்த இந்த அவங்க கொடுத்த பிக்சர் இது, நான் நெட்லேருந்து எடுத்த பிக்சர் இது. பட் இப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். ஸோ இது வந்து ஆட்டோ ரிக்ஷா நிறுத்துமிடம். இது பாருங்க. நம்மளோட க்ளூவும் கொடுத்துட்டேன். அந்த மாதிரி கொடுத்தா பெர்மிஷன் உண்டுன்னு அர்த்தம். கீழே வந்து 2 வீலர் கொடுத்துருக்காங்க. அப்போ இருசக்கர வாகனம் நிறுத்துமிடம். இது கெஸ் பண்ணுங்க. போக்குவரத்துக்கு விலக்கோ கால நேரம் இல்லாத ஓடுபாதை சந்திப்பில் நாம் செய்ய வேண்டியது. அங்கே எதுவுமே சிக்னல் கிடைக்கல, அது மாதிரி எதுவுமே இங்கே நிறுத்தி போகலாம் அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு ஓடுபாதை இருக்கும்போது அப்போ நம்ம சந்திப்பில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஃபோனை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு திருப்பி வச்சு பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் படிக்க முடியும். இல்லைனா சைஸ் சின்னதாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸில் என்ன பண்ணணும்னா வலது பக்கத்தில் இருந்து வரும் வாகனத்திற்கு
முதலில் வழிவிட்டு பிறகு தேவையான போக்குவரத்துக்கு செய்கை காண்பித்து முன்னேற வேண்டும். வலது பக்கத்துலேருந்து வரக்கூடிய வாகனத்துக்கு தான் இந்த இடத்துல நீங்கள் வந்து முன்னுரிமை கொடுக்கணும். முதல்ல அவங்களுக்கு வழிவிட்டணும். அப்புறம் எப்படி நீங்கள் போகிறீங்க, லெஃப்ட் போகிறீங்களா, ரைட்டு போகிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு சைகை காட்டிட்டு அதுக்கப்புறம் முன்னேறணும்னு கொடுத்துருக்காங்க. சரக்கு வாகனத்தில் அதிக பாரம் ஏற்றி செல்வது. அப்படி போனாங்கன்னா ஓட்டுநர் உரிமம் தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ ரத்து செய்யப்படலாம். சரக்கு வாகனத்தை பொறுத்த வரைக்கும் அதிக பாரம் ஏற்றி சென்றுட்டு இருக்காங்க அப்படின்னா ஓட்டுநர் உரிமம் தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ ரத்து செய்யப்படலாம். படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது. இரு பக்கங்களிலும் நிறுத்தலாம். ஏன்னா ஆரோ மார்க் பார்த்தீங்கன்னா 2 சைடும் இருக்குது. இப்படியும் இருக்குது, இப்படியும் இருக்குது. பார்க்கிங்னா அலோடுன்னு அர்த்தம். ஸோ 2 சைடும் ஏரோ மார்க் இருக்கிறதுனால இரு பக்கங்களும் நிறுத்தலாம்னு அர்த்தம். இது போல் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னா என்னன்னு கெஸ் பண்ணுங்க. இது வந்து சரியான பாதை இல்லை. இங்கே என்ன கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே தடை மாதிரி இந்த இடத்துல, சரிங்களா? அப்போ இப்படி கொடுத்துட்டு இப்படி கொடுத்துருக்காங்களே ரெட்டில், அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரியான பாதை இல்லைன்னு அர்த்தம். இது கெஸ் பண்ணுங்க. நேராக செல்ல முடியாது. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நேராக செல்ல முடியாதுன்னு அர்த்தம். பொது சாலையிலோ மற்ற இடங்களிலோ எதிர்ப்பு தெரிவித்தோ பொதுமக்களுக்கு இடையூறு செய்தாலோ என்ன பண்ணுவாங்க? பனிஷ்மெண்ட் என்னன்னு நீங்கள் கெஸ் பண்ணணும். ஓட்டுநர் உரிமம் தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ ரத்து செய்யப்படும். அதிகமாக பாரம் ஏற்றிட்டு வண்டி எடுத்துட்டும் போகக்கூடாது. அதுபோல் பொது சாலையிலோ மற்ற இடங்களிலோ எதிர்ப்பு தெரிவித்தோ பொதுமக்களுக்கு இடையூறு செய்தாலோ ஓட்டுநர் உரிமம் தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ ரத்து செய்யப்படும். இதெல்லாம் அந்த லா அண்ட் ஆர்டரில் இருக்குது. அது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Okay, thank you for watching.